இப்போ வந்து 2 ஃபெர்டிலைசருமே நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழ கரைசல்லையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழ கரைசல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மக்குனது மாதிரி இருக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தோலும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மக்காததும் இருக்குது. கொஞ்சம் நல்லா மக்குனதை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நிறைய தண்ணி கலந்துக்கலாம் இதில். இப்போ தண்ணி கலந்துட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கெட்டில் நிறைய தண்ணி சேர்க்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். 10 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ செடிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது மெயினாக நான் வந்து தக்காளி செடிக்காக தான் இது வந்து ரெடி பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே நுனி வந்து அழுகல் வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து குறைவு